ரெண்டாவது தடவை கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். உங்களுக்கு ஒன்னும் ஆகலையப்பா. என்ன கோவப்படுத்தாத, நான் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த தடவையாவது என்ன கண்டுபிடிங்க. இந்த தடவை அவங்களால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை அவங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்லப்பா, நாங்க நிறைய பேர் சேர்ந்து தேடுறதாலதான் நீங்க எங்க கிட்ட மாட்டிக்கிறீங்க. காந்தி சரியா சொன்ன. நீங்க நிறைய பேர் இருக்கீங்களா, அதான் கண்டுபிடிச்சிடுறீங்க. சரி, உங்களுக்கு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லி தர போறேன். முதல்ல நீங்க சந்தேகப்படுற இடங்களை கண்காணிக்கணும். உதாரணத்துக்கு நான் எங்க ஒளிஞ்சிருப்பேன் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்க இந்த பக்கம் வாங்க, இந்த குகையை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. நீங்களா இருந்தா இந்த ஓட்டைக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணுவீங்க? கான், நீ என்ன பண்ணுவ முதல்ல அதை சொல்லு. எனக்கு தெரியாதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த கம்பை நாம பயன்படுத்தணும், புரியுதா? இப்ப பாருங்க. இந்த மாதிரி முரட்டு தரமா நடந்துக்க கூடாது, தெரியுமா? அப்பா, நாங்க நல்லா பாத்துட்டோம். இங்க யாருமே இல்ல. இல்ல இந்த மாதிரி இடங்களை 1க்கு 2 தடவை நாம சோதனை பண்ணி பார்க்கணும். இப்ப இங்க யாருமே இல்லையான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல யாருமே இல்லைன்றது உறுதியாயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சது தப்பா போயிடுச்சு. சரி, இப்ப நாம ஒரு புதர்கிட்ட இருக்கோம். இப்படிப்பட்ட இடங்களை நாம ரொம்ப சரியா கவனிக்கணும், கண்காணிக்கணும். பொறுமையா இருங்க, நான் தான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஒவ்வொன்னா தான் சொல்ல முடியும். அதனாலதான் சின்ன பசங்களோட நான் சேர்றதே இல்ல. இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்னது இது? ஏதோ துணி மாதிரி இருக்கு. என்ன கிழிச்சிடும் போல இருக்கு. காப்பாத்துங்க. நாம எல்லாரும் இப்ப கண்ணாமூச்சி தானே விளையாட போறோம். நாம வீட்டுக்கு போறதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. கண்ணை திறக்க போறேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? என்னால முடியல. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க. நானே கண்ணாமூச்சி விளையாடிட்டு வந்தேன். ஆமா, அந்த பசங்களுக்கு விளையாட்ட சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் நீங்க இந்த கடைக்கு ஆளாகி நிக்கிறீங்களா? என்னங்க இது? ஆமாமா, அவங்க கூட ஈடு கொடுத்து என்னால விளையாட முடியல. எங்களால டானை கண்டுபிடிக்க முடியல. நாங்க எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டோம், அவனை காணோம். இப்ப என்ன பண்றது? அப்படியே அவன் எங்க போயிருப்பான்? அந்த பையன் எங்கதான் போயிருப்பான்? எங்க இருப்பானே தெரியலையே. மறுபடியும் புடிக்கிட்டு மாட்டிக்கிட்டேன். என்ன காப்பாத்துங்க. காணும். எங்க போயிருப்பான்னு தெரியல. ஏங்க இந்த மாதிரி பசங்களுக்கு ஆபத்தான விளையாட்டு எல்லாம் சொல்றீங்க? அது சாதாரண விளையாட்டு தான். எங்க போனான்னு தெரியல. நான் இவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ளதான் தூங்கிட்டு இருந்தேன். நிறுத்துங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? நல்லா ஏமாந்தீங்களா? இதே வீட்டுல
இருந்து இந்த டானை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க பாச போராட்டத்துக்கு அளவே இல்ல. சரி சரி, சொல்ல வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லிட்டு போ. நான் ஒண்ணு சும்மா இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் உனக்காக ஒரு அழகான பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னது பரிசா? என்ன பரிசு? சொல்லு 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 சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என்ன பரிசு? இது எவ்வளவு அழகா இருக்குல்ல? இதுதான் உங்க ஊர்ல அழகான பரிசா? இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. யாஹூ! நான் உனக்காக ஒரு அழகான பரிசு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பரிசு? காமி. கட்டளை. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. அவங்கள பாத்தியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல? ஆமா. என்ன பிக்கோ, அப்படிதானே? நாங்க அப்புறம் வரோம். ஒரு நிமிஷம். என்ன கான்? சொல்லு. நீ உடனே எனக்கு அதே மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொடு. செஞ்சுட்டா போச்சு. கொடு. அதுக்குள்ள செஞ்சுட்டியா? செஞ்சுட்டேன். இதா பாரு. பார்க்க அழகா இருக்குல்ல? அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு. ஏன் பிக்கோ அமைதியா இருக்க? என்னது, இந்த அசிங்கமான பொம்மை என்ன மாதிரி இருக்கா? போய் ஒழுங்கா அழகான பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு வா. போ, சீக்கிரம் போ. போன்னு சொல்றேன்ல. இப்ப நாம என்னதான் பண்றது தொட்டாச்சு? வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போன உடனே விருந்து சாப்பிட போறேன். வீட்டுக்கு போக போறேன், வீட்டுக்கு போக போறேன், வீட்டுக்கு போன உடனே விருந்து சாப்பிட போறேன். என்னாச்சு? சீக்கிரமா வா, சீக்கிரமா வா, வந்து பாரு, இந்த கொடுமையை பாரு, நான் பண்ணாமே பாரு, நான் பாரு, 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 அவன்கிட்ட என்ன விஷயம்னு கேளு, சீக்கிரம் கேளு, 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 கேளு. என்னங்க இது? தொட்டாச்சு, அசையாம அப்படியே நில்லு. சரி நிக்கிறே. என்ன கான், செஞ்சிட்டியா? வா பிக்கோ, இத செஞ்சிட்டேன். இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? நான் கஷ்டப்பட்டு உனக்காகவே செஞ்சிருக்கேன். பார்க்கிறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கு. என்னாச்சு பிக்கோ? இந்த பொம்மை டோட்டாச்சி மாதிரி இருக்கு. நான் என்ன டோட்டாச்சி மாதிரியா இருக்கேன்? ஒழுங்கா என்ன மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு வா. என்ன மன்னிச்சிடு. ஓ, இத பிக்கோவுக்காக தான் நீ பண்ணியா? கஹான், உனக்கு நான் இதுல உதவி பண்றேன். நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? வாமா சீக்கிரம். என்ன பார்த்தா பண்ண போறீங்க? ஆமாமா. இப்ப என் திறமைய பாருங்க. இவர் இப்ப என்னதான் பண்ண போறாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. என் திறமையை எல்லாரும் புரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. அப்படியே கான் அம்மா மாதிரியே இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருந்தா இப்படிதான் செய்ய முடியும். நீங்க அளவு கடந்த பாசக்காரர் தான். ஆமாப்பா, அம்மா மேல உங்களுக்கு நிறைய பாசம். கான், என்ன? நீயும் இதே மாதிரி பண்ணி கொடுத்துரு. என்ன? எனக்கு இப்பவே ஒரு சில வந்தாகணும். அதுவும் என்ன மாதிரி இருக்கணும். என் மேல உனக்கு பாசம் இருந்தா அதை நீ இப்பவே செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுதா? இப்ப நீ என்ன சொன்ன? நான் தூரத்துல இருந்ததால என் காதுல சரியா விழல. இல்ல, அப்படி சொல்லாத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்ப உடனே சின்ன சின்ன சிலையை செய்ய ஆரம்பி. அப்பதான் பெரிய சிலை செய்ய முடியும். சரி பீக்கோ, நான் உடனே செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா செஞ்சதை விட நல்லா இருக்கணும். மறந்துடாத கான், அந்த சிலை உங்க அப்பா செஞ்சதை விட நல்லா இருக்கணும். என் மேல உனக்கு நிறைய பாசம் இருந்தா இதை செய். அற்புதம், அசத்திட்டேன் கான், அசத்திட்டேன். பாசத்தோட சக்தி என்னன்னு பார்த்தல. கானு எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமா கத்துக்கிறான். இல்லையாம்மா, நீ என்ன சொல்ற? ஆமா, உண்மைதாங்க. ஆனா எனக்கு இதை விட பெருசா ஒண்ணு வேணுங்க. என்னம்மா, என்ன சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன்.
நீங்க இதை விட பெரிய சிலையா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. அதாங்க செஞ்சு கொடுங்க. சரி, என் வேலையை நான் இப்ப உடனடியா ஆரம்பிக்க போறேன். சிறப்பா செயல்படைய வாழ்த்துக்கள். நீங்க அசத்துட்டீங்க. அப்பா, உண்மையிலேயே நீங்க பெரிய திறமைசாலி. இன்னும் அங்க ஒரு பாறை இருக்கு. அதுல நான் தான் ஜெயிப்பேன். இப்ப பாரு, ஜெயிச்சு காட்டுறேன். நான் தான் ஜெயிப்பேன். உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். நான் தான் ஜெயிச்சேன்டா. எங்களுக்கு இது பிடிக்கல, நாங்க கிளம்புறோம். ஏன் நீங்க கிளம்புறீங்க? வீட்ல எவ்வளவோ வேலை இருக்கு, அதை போய் பாக்குறேன். உங்க வீட்டுக்கு வர எனக்கு சாப்பாடு தரீங்களா? வா, சாப்பாடு போடுறேன். சந்தோஷம். தாத்தா கிட்ட தேனை கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சுவையா இருக்கு. ஆமா. தாத்தாச்சின், இந்த தேன் ரொம்ப சுவையா இருக்குல்ல? ஆமா, சுவையா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கம்மா, இனிமே கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது. இது உன் தாத்தாவுக்காக அனுப்ப போற பரிசு. இது தயாராகிடுச்சு. கான் டோட்டாச்சேன், இதை கொண்டு போய் உங்க தாத்தா கிட்ட கொடுத்துட்டு வாங்க. எனக்கு இன்னும் தேன் வேணும். எனக்கும் வேணும். உங்க தாத்தாவுக்கு தேனா ரொம்ப பிடிக்கும். இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பரிசு கண்டிப்பா கொடுப்பாரு. சீக்கிரம். அப்ப போகலாம். ஜாக்கிரதையா எடுத்துட்டு போங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைக்கும். சரிப்பா. அப்பா சொன்ன மாதிரி தாத்தா நிச்சயமா பரிசு கொடுப்பாரு. எனக்கும் கொடுப்பாரு. அது எங்களுக்கு கொடு, எங்களுக்கு வேணும். எங்களுக்கு கூட எங்களுக்கு வேணும். முடியாது, இந்த தேனை நாங்க தாத்தாவுக்கு கொண்டு போயிடுவோம். என்ன தேனா? முடியாது, முடியாது, முடியாது. இதை யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. பாட்டோட சின்னம்மா போலாம். போலாம். தேனை போச்சு என்ன பண்றது? ஆமா, இப்ப என்ன பண்றது? எனக்கு தேனை வேணும். ஆமா, எனக்கு தேன் வேணும். இது தேன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்க கூடாதுன்னு தோணுது. ஆமா, ஆனா சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல. தப்பே இல்ல. அந்த பசங்க நம்ம பின்னாடியே வந்து தொல்லை பண்ணாம இருந்தா போதும். அதுவும் சரிதான். எனக்கு அந்த தேனை கொடுங்க. ஆமா, எனக்கும் கொடு. இந்த பக்கமா? இந்த பாதை இன்னும் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப வேற வழி இல்லையே. இப்படிதான் போயாகணும். என்ன தொட்டாச்சு? சரியா சொன்னேன். இங்க நடக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது தொட்டாச்சேன்?
ரொம்ப நன்றி. எனக்கு அந்த தேனி வேணும். ஆமா, என்கிட்ட கொடுத்துரு. அது எனக்கு கண்டிப்பா வேணும். டட்டாச்சின் ஜாக்கிரதையா போ. ஆத்துல தான் விழுவோம். ஆமா என்ன பண்ற டட்டாச்சின்? எதுக்கு இப்படி ஆடுற? நான் ஆட்டல்ல அங்க பாரு அவங்க நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. நாங்க ஒண்ணும் தேன் கொண்டு போகல. என்ன சொன்ன? என்ன சொல்ற? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். இது என் தாத்தாக்கு கொடுக்க வேண்டிய மருந்து. என் அம்மா அப்பா கொடுத்து அனுப்புனாங்க. என்ன டட்டாச்சி? ஆமா ஆமா தேன் டட்டாச்சி, தேன் கீழே கொட்டத பார்த்து ஜாக்கிரதை. அவன் பொய் சொல்றான். ஆமா ஆமா, அது எங்ககிட்ட கொடு. தேனு போச்சு. ஆமா, போச்சு. அந்த 3 பேரும் இப்ப இந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரமாட்டாங்க அது சரி, நாம இப்ப எதுனால மகிழ்ந்து போயிட்டு இருக்கோம்? தெரியல ஒரு வழியா முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சோம். தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். போயிடுவோம் ஆனா அந்த பசங்க இங்கே வரக்கூடாதே. எங்களுக்கு மீன் வேணும், கொடு. எங்களுக்கு வேணும், மறுபடியும் வந்துட்டீங்களா? சரி, இந்த தேனை நீங்களே வச்சுக்கோங்க. சரி சரி, சீக்கிரமா கொடு. ஆமா, ஆமா, ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரம் கொடு. இந்தாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். இந்த தேனை நீங்களே சந்தோஷமா சாப்பிடுங்க. நமக்கு தேன் கிடைச்சிருச்சு. நம்ம தேன் பத்திரமா இருக்கு. அவங்க வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடணும். வா டட்டாச்சின், சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். போயிடலாம் இந்த தேன் ரொம்ப ருசியா இருக்கு இது கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் தாத்தா. இந்த தேனை கொண்டு வந்தது ஒண்ணும் அவ்வளவு சிரமமா இல்ல. என்ன டட்டாச்சின்? அதானே நான் டட்டாச்சன், இந்தாங்க இதை சாப்பிடுங்க. பார்க்கவே அருமையா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இதை சாப்பிடுங்க, புரியுதா? அப்பதான் எனக்கு சந்தோஷம். இதெல்லாம் நமக்குதான் பசங்க மாதிரி பெரிய பரிசு கிடைச்சிருக்கு. அம்மாவையும் அப்பாவையும் கேட்டதா சொல்லுங்க. என்னது? நீங்க மாட்டீங்களா? பொய்யா சொல்றீங்க? சந்தோஷமா சாப்பிடுங்க இது வேணுமா?